மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த திருமறை தீபங்களுடைய 150வது நாளிலே இந்த தியானத்தின் வழியாய் உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்பாதம் நம்பி
கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை தியானத்தின் வழியாய் சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். நம் அனைவருக்கும் சங்கீதம் அதிகமாய் பிடிக்கும். அதிலே குறிப்பாய் சங்கீதம் 91 நாம் அதிகமாய் அநேக இடங்களிலே வாசிக்கின்ற பயன்படுத்துகிற ஒரு சங்கீதமாய் சங்கீதம் 91 இருக்கின்றது. அச்சத்தின் உச்சத்தில் இருக்கின்ற பொழுதும், மரண விளிம்பில் இருக்கின்ற பொழுதும், பலவிதமான பாடுகள் கஷ்டங்கள் மத்தியிலும் சங்கீதம் 91 நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை தருகின்ற ஒரு சங்கீதமாய் அந்த சங்கீதம் இருக்கின்றது. சங்கீதம் 91 நம்மை பாதுகாக்கும் ஆண்டவரை பற்றி முழுவதுமாய் அந்த சங்கீதம் 91 நாம் வாசிக்க முடியும். இங்கே நிழலை பற்றி சங்கீதக்காரன் சொல்வதை நாம் காண்கிறோம். சங்கீதம் 91 முதலாம் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழல். இந்த நாளிலே நிழலை குறித்து நாம் சற்று தியானிப்போம். பொதுவாக நிழல் என்பது இருள் அல்லது ஒளியின்மையை குறிக்கும். அந்த நிழல் சற்று நேரம் இருக்கும், ஒரு நமக்கு நல்ல ஒரு சில்னஸை, ஒரு குளிரான ஒரு நிலையை உண்டாக்கும். ஆனால் அந்த நிழல் என்பது மறைந்து விடுகின்றது. சிலுவை நிழல் அதற்கு நேர்மாறான ஒன்றாயிருக்கிறது. சிலுவை நிழல் என்பது அது பாதுகாக்கும், அது பாதுகாக்கின்ற நிழலாய் இருக்கின்றது. சிலுவை நிழல் என்பது அது நெருக்கமானது, அது பாதுகாக்கின்றது. செயல் மிகுந்த பிரசன்னத்திலே அது இருக்கின்றது. The shade of the cross represents closeness, safety and his active presence. கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையின் இறை மக்களே, சிலுவை நிழலில் வாழ்க்கையின் புயல்களில் இருந்து அசைக்க முடியாத அடைக்கலத்தை நாம் கண்டடைகிறோம். The shade of the cross we find an unshakable refuge from the storms of life. வாழ்க்கையிலே எதிர்பாராத துன்பங்கள் கஷ்டங்கள் வருகிற பொழுதெல்லாம் இந்த சிலுவை நிழல் நமக்கு ஒரு மிகப்பெரிய அடைக்கலத்தை அது தருகின்றது. இப்படிப்பட்ட சூழலில் சிலுவை நிழல் நமது தஞ்சமாய் தொடர்ந்து தங்குகின்ற நிலையான ஒரு இடமாய் அது அமைகின்றது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது என்னாகமத்திலும் யோசுவாவிலும் அங்கே அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்தினார்கள். 6 விதமான நகரங்கள் அடைக்கல பட்டணமாய் பிரகடனப்படுத்தப்பட்டது. இங்கே இயேசுநாதர் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமாய் இருக்கின்றதை நாம் காண்கிறோம். சிலுவை நிழல் என்பது தோல்வியின் இருண்ட இடம் அல்ல. சிலுவை நிழல் என்பது வெற்றியின் ஒளி வீசும் இடமாய் சிலுவையின் நிழல் இருக்கின்றது. ரெஃப்யூஜ் இன் த ஷேட் ஆஃப் த கிராஸ். சிலுவையின் நிழலின் அடைக்கலம். அதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நாம் கேட்ட இந்த பாடலே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அந்த சிலுவையின் சமூகத்திலே ஆண்டவருடைய அன்பை நாம் கண்டுகொள்ள நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் நாம் இருக்கின்றோம். இன்னொரு வரையிலே இந்த பாடலே சொல்லுகிறார், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம். சிலுவை நிழல் நம்முடைய வாழ்வின் தஞ்சமாய் இருக்கின்றது. அந்த சிலுவை நிழல் என்பது அது யாராலும் கொளுத்தி விடவோ அல்லது மூழ்கி விடவோ அல்லது உடைத்து விடவோ முடியாது. ஏனென்றால் சிலுவை நிழல் எப்பொழுதுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாய் அது இருக்கின்றதை நாம் காண்கிறோம். இந்த சிலுவை நிழலிலே நான் எப்படி நிலைத்து நிற்பது? How to stay in the shadow of the cross.
இந்த சிலுவை நிழலிலே நான் எப்படி நிலைத்து நிற்பது? ட்ரஸ்ட். இயேசுவின் மேல் சர்வ வல்லவருடைய நிழலின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டும். அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டும். இரண்டாவது, பிரேயர். டாக் டு காட் டெய்லி. டெல் ஹிம் யுவர் வொரிஸ். ஆண்டவரிடத்தில் உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் வழியாய் நீங்கள் பேசுங்கள். மூன்றாவது, ரீட். ரீட் யுவர் பைபிள் டு லேர்ன் மோர் அபவுட் ஹிஸ் ப்ராமிசஸ். திருமறையை நாம் அதிகமாய் வாசித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குறுதிகளை நாம் அதிகமாய் தியானிப்பதன் மூலமாய் நாம் ஆண்டவருடைய நிழலிலே நாம் அடைக்கலம் புகுகின்ற மக்களாக நாம் இருப்போம். ஃபேனி என்கிறவருடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல், ஆங்கில பாடல் இப்படியாய் சொல்கிறது: ஜீசஸ் கீப் நியர் த கிராஸ். ஆண்டவரே, என்னை சிலுவையின் அண்டையிலே என்னை வைத்துக் கொள்ளும் என்று அந்த பாடல் சொல்லுகிறது. நாமும் ஆண்டவருடைய சிலுவையின் அண்டையிலே அந்த நிழலிலே நாம் வைக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். சிலுவை நிழலுக்கு ஓடி செல்கையில் அங்கே நாம் எல்லாவற்றையும் கண்டடைய முடியும். ரன் டு த ஷேட் ஆஃப் த கிராஸ், தேர் யூ ஃபைண்ட் எவ்ரிதிங். அந்த சிலுவை நிழலிலே நாம் எல்லாவற்றையும் கண்டடைய முடியும். நாம் தேடுகிற நிம்மதி, அமைதி, விடுதலை, ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் சிலுவை நிழலிலே நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படி பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபையும் தயவும் புரிவாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறையருள் வேண்டுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான அந்த புதிய நாளின் காலை வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் சொல்கிற வண்ணமாய், ஆண்டவரே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நாங்கள் உம்முடைய நிழலிலே தங்கவும் அந்த நிழலினுடைய அளவற்ற அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். மாதம் முழுவதும் உடைய திருக்கரத்தால் எங்களை வழிநடத்தும். எங்கள் அனைவரையும் தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசு வழியாய் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமீன். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் அன்பு மருளும் ஆசீர்வாதம் நம்முடைய சதா காலமும் தங்கி இருப்பதாக. ஆமீன்.